ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு அசோசியேஷனோடைய ரெப்ரஸன்டேஷன் வந்துட்டு இட் ஹாஸ் லாட் ஆஃப் வெயிட்டேஜ் அண்ட் பவர் across various other forums and various other government entities. Okay, so collectively ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா it has its own value. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா லோக்கல் பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ் மூலியமாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு லெவலில் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பிஎன்ஐன்னு இருக்குது, அப்புறம் சிடாயின் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை லெவலில் பார்க்கணும் வித் கம்யூனிட்டி சப்போர்ட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லயன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்ராக் கிளப் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே வந்து அந்த கம்யூனிட்டியை என்ரிச் பண்ணுறதுக்கு, எம்பவர் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிட்டியுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு அசோசியேஷன் அவங்க ஃபார்ம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் யார்ட்டாச்சும் பேசுனீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பிஸ்னஸ் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.